ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன், குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது கும்பத்தில் 15 நாட்களும், மீனத்தில் 7ஆம் இடத்தில் 15 நாட்களும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார் இந்த மாசி மாதம். ஏனைய கிரகங்கள், அதாவது மற்ற கிரகங்கள் இந்த மொத்தமாக இந்த கன்னி ராசிக்கு என்னென்ன பலனை தரப்போகுது, நல்லா இருக்குமா இந்த மாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 7க்குடையவன் 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சூப்பராக இருக்கார். அங்கேருந்து ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதமான ஒரு நிலை. 4க்குடையவன் 9ல் இருக்கிறது சிறப்பு, 7க்குடையவன் 9ல் இருக்கிற குரு பகவான் சிறப்பு. 11ஆம் இடத்து அதிபதி அவர் 2.25 நாள் ஒரு ராசியில் போயிட்டுருப்பார். இருந்த போதிலும் உங்களுக்கு 6ல் சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எதிரிகளே இல்லை. எதிரிகள் இருந்தால் அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம், ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லை, புதுசாக கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ராசியை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மாசி மாதத்தில் சர்வ அமாவாசை மாசி 15 வருகிறது. பௌர்ணமி திதி மாசி 29 வருகிறது. இது பொறுத்தவரையிலையும் ராசியில் கேது இருந்து குரு பார்க்கறது, கேது தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லணும். அதாவது ராகுன்னா பிரம்மாண்டம், கேதுன்னா தனிமை. அது குவைட் ஆப்போசிட். எதுவும் வேண்டாம், நான் தனியாக போகிறேன், பிரம்மச்சாரியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையும் யார்கிட்டையும் கூட்டு சேராமல் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க நல்லா எல்லார்கிட்டையும் நல்லா கலகலன்னு பேசக்கூடிய ஒரு சூழல், ஃப்ரெண்ட்ஸு நிறைய இருக்கும். ஆனாலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா கேது இருக்கிறதால கொஞ்சம் அப்படி ஒரு கேன்டீன், ஆஃபீஸ் கேன்டீன் போனாலும் தனியாக தான் போவார். அதுபோல் ஒரு தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி இருந்த போதிலும் ராசியை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. கோடீஸ்வர யோகத்தை தருகிறது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவான் 9ல் இருக்கிறது பாக்கியமான ஒரு சூழல். அதாவது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு பாக்கியமான சூழல், நல்ல வருமானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதால்
இடம் வாங்க, பூமி வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட் வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லணும். 10ல் செவ்வாய் இருப்பது என்பது 10க்குடைய புதனும் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது அரசு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் பிரமாதமான ஒரு காலம். நினைத்ததை சாதிக்க முடியும் என்று 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணுங்க. செவ்வாய் இருந்தால் அப்போ அரசு சார்ந்த நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்க கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது. 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் உச்ச நிலையிலும், பரிவர்த்தனை யோகத்தில் 9ஆம் இடத்துக்கே ஒரு ஆட்சி நிலைக்கு வருவது என்பது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழலை காட்டுகிறது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழல், நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும். ஃபினான்ஷியல் ரீதியாக எந்த ஒரு இழுபறியோ எந்த ஒரு இதுவும் இருக்காது. பணம் புரளக்கூடிய ஒரு நிலை. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். மற்றபடி 9ஆம் இடத்த அதிபதியே தான் நல்ல நிலையில் இருக்கிறார். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறி இருக்கார். அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் 9க்கே வராருன்னும் பொழுது பாக்கியமான சூழல். தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலமான ஒரு நிலை. பாக்கியம் சொன்னால் ஈஸிலி டு கெட். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை. அதாவது நீங்கள் நினச்சதை நடக்கும், நினைக்காததும் காரிய சித்தி பெற்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் போவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. போனால் அதற்கான ஒரு நன்மையும் உண்டு. ஏன்னா 7 ராகு இருக்குது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இருந்த போதிலும் ராகு 7ல் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். குடும்ப ஒற்றுமை இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, சின்ன திரை பெரிய திரை, இதில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், இவங்க அத்தனை பேரும் சினிமா, அதாவது நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், எடிட்டர்கள், எத்தனை பேருக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் வங்கி, அரசு கருவூலம், ஃபைனான்ஸு போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஒரு பொற்காலம். நினைச்சதை சாதிக்க முடியும். ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம். ஏன்னா ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் குரு அங்கே வந்து சேர்றார். அப்போ குரு புதன் சேர்க்கை அற்புதமான ஒரு நிலை, சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும். எதையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அந்த சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிள்ளைகளால் அனுகூலம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். உள்நாட்டு கல்வியாகட்டும், இல்லை வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படித்தாலும் சரி, அவங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நல்லா படித்து நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழல். சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் போன்றவர்களுக்கும்
சிறப்பாக இருக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீகத்தில் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறது, இப்படி ஏதாவது ஒரு நன்கொடைகள் செய்வீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக இருப்பாங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு பொற்காலம். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை மூக்க நுழைக்காதீங்க. ஏன்னா அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் உங்களுக்கு ரொம்ப எசென்ஷியலாக ரொம்ப எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள். அலுவலக நிமித்தமாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், யாராவது தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தேவையான இதுவளுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஈடுபாடு வச்சுக்கிங்க. இல்லைன்னா ரொம்ப இருந்ததுன்னா ஏதோ அவங்க பண்ண பிரச்சனைக்கு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தூக்கம் என்பது இருக்காது. வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது. ஆனாலும் பிஸி ஷெட்யூலாக இருப்பீங்க. உங்கள் அப்பா பிள்ளைக்கு, அதாவது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் ஒரு 50 தொழிலாளிகள்லேருந்து ஒரு 5000 தொழிலாளிகள், 500 தொழிலாளி, 1000 தொழிலாளிலாம் வேலை பார்க்குற ஒரு பெரிய நிறுவனமாக, கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆன போதிலும் தொழிலில் லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் 19, 20, 21 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால், அதாவது நம்ம தமிழ் தேதியை தான் குறிப்பிட்றோம். மாசி மாதம் 19, 20, 21 சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம், மாசி மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது. சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள். நல்ல பணவரவு, பொருள் வரவு இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.